Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு பஞ்சாபி டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து ஆலு மேத்திக்கு சப்ஜி. எப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரையும் போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறோம், அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கப்பு வந்து வெந்தயக்கீரையும் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் கசக்கும், அது வந்து அந்த கசப்பை எப்படி நீக்கிறதுன்னு வந்து சொல்கிறேன். அப்புறமா பெருங்காயம், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம் 1 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய். ஆஸ் யூஷுவல் உப்பும் எண்ணெயும் இல்லாமல் பொரியல் செய்ய முடியாது, அதுவும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயக்கீரையோட கசப்பை எடுக்கணும். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உப்பை வந்து இந்த வெந்தயக்கீரையில் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து பொரியலில் சேர்க்கும்போது நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா புளிஞ்சிட்டு அந்த தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை குறைஞ்சிருக்கும். இது கசப்பாக இருந்தால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால தான் வந்து இந்த ப்ராசஸ். இல்லை பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே டேரெக்டாக ஜஸ்ட்டு வந்து இந்த கீரையை அலசி டேரெக்டாக நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஜீரகம் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நல்லா காரமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பச்சை மிளகாய். அதனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கம்மி காரமான பச்சை மிளகாயாக இருந்ததுன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 30 வினாடிகள் வந்து கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப கொலைய வந்து வேக வச்சிடாதீங்க. அது வந்து நல்லா ஸ்லைஸ் வந்து நம்மளுக்கு கட் பண்ணுற மாதிரி வரணும், அந்த மாதிரி வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஜீரகத்தோடு நல்லா வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கோம். ஸோ வந்து ரொம்ப நேரம் வந்து இதை வேக வைக்கணும்னு தேவையில்லை. இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கணும். இந்த ஜீரகத்தோட ஃப்ளேவரும் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் வந்து கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்குல வந்து படணும், அந்த மாதிரி வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இந்த மஞ்சள் தூளையும் வந்து நல்லா வந்து உருளைக்கிழங்கோடு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ், அந்த அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சமாக அந்த கிறிஸ்பியாக மாறுற வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கசப்பை எடுக்கிறதுக்காக கீரையில் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால வந்து இதில் வந்து உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிறிஸ்பினஸ் வந்து வரணும். அந்த உருளைக்கிழங்கு பீசஸும் வந்து உடஞ்சிடாமல் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெந்தயக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து பாருங்கள் நல்லா வந்து இப்போது ஸ்குவீஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து நல்லா புளிஞ்சிக்கோங்க. அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம சேர்க்கணும். இதே மாதிரி எல்லா கீரையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால தாங்க நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த ரொம்ப குழையிற மாதிரி வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து கெட்டியாகவே இருக்கணும். ஏன்னா வந்து இந்த ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து அப்புறமா வந்து ரொம்ப நேரம் எடுக்குது இல்லையா, அதனால ரொம்ப வந்து வெந்து உங்களுக்கு வந்து குழஞ்சி அப்படியே வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த பீசஸ்லாம் வந்து அப்படியே இருக்கணும். அதனால கொஞ்சம் அதை வேக வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வேக வச்சுக்கோங்க. கீரையை வந்து கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. கீரையை வந்து எப்போவுமே வந்து மூடி போட்டு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மூடி போட்டு சமைக்காதீங்க. இந்த வெந்தயக்கீரை வந்து வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கீரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து கீரை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, அது வெந்துருச்சா அப்படின்னு. இப்போ கடைசியில் வந்து ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து தூவி விட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் தான் இந்த பொரியல் ரெடி ஆகிறதுக்கு. நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இந்த பொரியல் வந்து நம்ம வந்து சாதத்துக்கும் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சப்பாத்திக்கும் வந்து தொட்டு ஸ்டஃபிங்காக கூட வந்து வச்சு சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ.